கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி நடு பகுதி. நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய எல்லா காரியத்திலும் நடு மிக முக்கியமான பகுதி. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதில் இருக்கிறார்? எங்கே ஆண்டவருக்கு நீங்கள் இடம் வச்சிருக்கீங்க? செப்பனியா 3:15 சொல்கிறது, இஸ்ரவேலின் மகாராஜா உன் நடுவில் இருப்பார், இனி தீங்கை காணாதிருப்பார். கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையினுடைய நடுவில் மையத்தில் இருந்தால் நீங்கள் தீங்கை காண்பது இல்லை. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஓரத்தில் இயேசுவை வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இயேசு இடத்துல வருவாங்க, ஜெபிப்பாங்க. இல்லை பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இயேசுவை வச்சுருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையின் நடுவில் நீங்கள் வச்சிருப்பீர்களானால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை, நீங்கள் தீங்கை காண்பது இல்லை, பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்வது இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்க விரும்புகிறார். இயேசு மரித்த பின்பு சீசர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி திகைத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்கள் நடுவிலே தோன்றி, எங்கே தோன்றி? நடுவிலே தோன்றி, பயப்படாதிருங்கள், நான் உங்கள் கூட இருக்கிறேன், விசுவாசமாக இருங்க. என் அன்பு தேவ சனமே, உங்கள் வாழ்க்கையினுடைய நடு மையத்தில் இயேசு இருப்பாரையானால் உங்கள் வாழ்க்கையில் தீங்கை நீங்கள் காண்பது இல்லை. நம்ம ஆண்டவருக்கு எங்கே இடம் கொடுத்துருக்குறோம்? உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தினுடைய ஆழத்தில் எங்கே ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருக்குறோம்? நடு மைய பகுதியில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் இல்லாமல் உங்களால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படிங்கிற சிச்சுவேஷன் எப்போ வருமோ அப்போந்தான் ஆண்டவர்கள் நடுவில் இருப்பார். பாருங்கள், யோசுவா 12 கோத்திரத்திற்கும் இடத்தை பிரித்து கொடுக்குறான். 12 கோத்திரம், 12 கோத்திரம், கிழக்கு 3, மேற்கு 3, வடக்கு 3, தெற்கு 3, இப்படின்னு 12 கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுக்குறான். அந்த இடத்திற்கு பெயர் வைக்கிறான் எசேக்கியேல் 48:35, எகோவா ஷம்மா. எகோவா ஷம்மா என்றால் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்ற அர்த்தம். உங்களுடைய குடும்பத்தினுடைய நடுவில் ஆண்டவர் இருந்தால் உங்கள் குடும்பம் செழிக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் செழிக்கும். எகோவா ஷம்மாவா, ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்க விரும்புகிறார். உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டுமே, நடுவில் யாரை வச்சுருக்கீங்க? மனுஷனை வச்சுருக்கீங்களா, இல்லை ஆண்டவரை வச்சுருக்கீங்களா? ஆண்டவருக்கு இடம் இருக்கா, இல்லை மனுஷனுக்கு இடம் இருக்கா? ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் நடித்து காட்டினாங்க. ஒரு சர்ச்சில் ஒரு விருந்துக்கு இயேசு அழைச்சிருந்தாங்க. இயேசு வருகிறார், அவரை நடுவில் உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு தான் பிரதான சீட்டு, நடுவில் பெரிய சீட்டை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. இயேசு ஃபஸ்ட்டு வந்துட்டார். இப்போ இயேசு நடுவில் இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த எம்எல்ஏ வந்தாங்க. ஆண்டவர்கிட்ட அறிமுகப்படுத்தாங்க, எம்எல்ஏ கொஞ்சம் இடம் கொடுங்க. அந்த நடுவை யாருக்கு கொடுத்துட்டாங்க? எம்எல்ஏக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த சீட்டு, அடுத்தது பஞ்சாயத்து தலைவர் வராங்க, கலெக்டர் வராங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, விஐபி எல்லாம் வராங்க. ஆண்டவருக்கு இடம் இல்லை. வாசலில் வந்து நிற்கிறாரு. உள்ள எல்லாருக்கும் இடம் இருக்குது, இயேசுக்கு இடம் இல்லை. வேதனையோடு போயிட்டார். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ தான் இயேசுவை தேடுறாங்க. நம்ம லைஃப்லையும் ஆண்டவருக்கு முதல்ல நடுவில் இடம் கொடுக்குறோம், ஆனால் போக 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 ஓரத்தில் தள்ளிடுறோமே. இல்லை, ஃபஸ்ட்டு முதலாவது நடுவில் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே,
என் நடுவில் இயேசு கிறிஸ்து இருப்பீராக. எங்கள் நடுவில், எங்களுடைய குடும்பத்தின் நடுவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையினுடைய நடு மையமே நீர்தான் ஆண்டவர். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பார். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.